Welcome back, Kerala Lottery 3-digit winning chart disclaimer. This channel is only for learning purpose. No betting or gambling is entertainment and purely entertainment purpose. ஸோ நமக்கு again 654 ரிட்டர்ன் ஆகிடுச்சு. தட் இஸ் லாஸ்ட் வீக்கில் 3 ஃபேமிலி, தட் இஸ் 901, 456, 730, 807, 744, all these numbers எல்லாமே 05 குரூப். இப்போது மறுபடியும் மிஷின் 654க்கு வந்துருச்சு, பழைய குடி பதுவத்தோடி. ஸோ இதுதான் அந்த நம்பர் 456 அப்படின்னு வச்சுது. ஆக்சுவலாக 4 டிஜிட் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் 3456. நேற்று வந்த நம்பர் 4654. ஆக்சுவலாக இந்த 2 நம்பரையும் திருப்பி படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் இது 3456, இது 4456. அதனால தான் இந்த சார்ட்டை யூஸ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா சம் பேஸ்டில் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ 4456 எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்குது. That is what exactly the machine is doing. இங்கே பார்த்தீங்கன்னா 4456. ஸோ இது வந்து 3456 அப்படின்னா இது வந்து 4654 இந்த நம்பர். அப்போது மிஷின் சம்மு தான் மெயினாக வைக்குது. இந்த 18வது சம்மில் 3456 அடித்ததுனால அடுத்த நம்பர் 19வது சம்மில் ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிருச்சு. ரீசன் என்ன, அதில் 4 5 6 வந்திருக்கா இல்லை 3 4 5 வந்திருக்கான்றதெல்லாம் மிஷினுக்கு தேவையில்லாத விஷயம். ஆக மொத்தத்தில் கூட்டி வர சம்மு 18 இருக்குது. அடுத்த சம்மு 19க்கு போயிட்டேன். அடுத்து 17க்கு வருவேன், வந்துடும். வாட் இஸ் திஸ் நம்பர்? அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா 3446 அடிச்சுது. இந்த நம்பர் எப்படி வந்ததுன்னா 6443 வந்தது. நம்பர் ஆர்டர் தான் மாறும், பட் மிஷின் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலாம் வந்து நியூமரிக்கல் ஆர்டரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏன்னா அடுத்த நம்பர் அதுக்கு அடிக்கணும். 3447 நம்பரை உட்கார வைக்கும். அது வந்து எப்போனா இந்த மாதம் 1ஆம் தேதி அடிக்குதுன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதி இந்த நம்பரை கொண்டு வரும். ஸோ அதனால தான் இங்கே நமக்கு 0189, 0178, 0179, 0289, 0389, பட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர். இந்த நம்பர் எப்படி வந்தது? 1807 வந்தது. இந்த நம்பர் எப்படி வந்தது? 7901 வந்தது. இந்த நம்பர் எப்படி வந்தது? 9280 வந்தது. இந்த நம்பர் எப்படி வந்தது? 9830 வந்தது. அவ்வளோதான், சிம்பிள். எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. ஆல் பிகாஸ் ஆஃப் தி சம். வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு அட்டென்ஷன் பண்ண வேண்டியது சம்மு மட்டும்தான். அண்ட் தென் டேட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சம்மில் 3 தேதி அடிச்சிருக்கு. 5ஆம் தேதி வரணும், 15ஆம் தேதி இல்லை 20ஆம் தேதி, 10ஆம் தேதி வரணும், வந்துருச்சு. இங்கே 20ஆம் தேதி வரணும், வரல. 25ஆம் தேதி இங்கே வந்துடும். அவ்வளோதான். இதை மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாலே ஓகே. இப்போ 16ஆம் தேதி இங்கே இருக்குன்னா 26ஆம் தேதி இங்கே போடலாம். இந்த 16ஆம் தேதி எங்கே இருக்குது, எந்த நம்பர் இருக்குது அதை பார்த்து போடலாம். 0178 16ஆம் தேதி. மேலே இருக்கிற 0169 அடிச்சிடும். அடித்த நம்பரே தான் அடிக்கும். அண்ட் தென் இங்கே என்ன நம்பர் அடித்து வச்சுருக்கு அதை தான் அடிக்கும். ஸோ திஸ் சார்ட் இஸ் பின் சிம்பிளிஃபைடு ஃபார் யூ. வேணுன்றவங்க 1000 rupees பே பண்ணி வாங்கிக்கலாம். அது போக டெய்லி ஏபிபிசி. நேற்று கூட பார்த்திங்கன்னா நமக்கு 0038 இருந்தது கேம். சாரி 0489 இருந்து
அப்போது நமக்கு 0489 போயாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நம்பரில் இருந்தது. முதல் நம்பரே நமக்கு 0க்கு 5 4, அப்படி இல்லைன்னா 0க்கு 5 9க்கு 4. இங்கே பார்த்தீங்கன்னா 5 4. அதுபோக இந்த 8க்கு பவர் 1 999 ஆர் +3 1 வரும். ஸோ 514 அப்படின்னா இதை 6ஆக மாற்றணும். பட் ஆக மொத்தத்தில் 100% டெய்லி நமக்கு ஏபிபிசி அந்த நம்பர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இன்றைக்கி நமக்கு எதில் கேம் இருக்குன்னா 830 அப்படின்ற நம்பரில் கேம் இருக்குது. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 10 நாள் 10 நாள் டு 10 நாள் இந்த கலர்லேருந்து இந்த கலர். அப்போது 830வை நீங்கள் 0038 மாற்றணும். அப்போது இதனுடைய சம் 11. ஸ்ட்ரைட்டாக அதுக்கு போங்க. நம்ம 4D சார்ட்டில் 11வது சம்மில் 0038 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. அவ்வளோதாங்க. இதில் தாங்க இன்றைக்கி வின்னிங் இருக்குது ஏபிபிசி. அதை எப்படி அடிக்க போகுது? இதர் இந்த 0வை 5ஆக மாற்ற போதா, இல்லை இந்த 3 8ஆக மாற்ற போதா, இல்லை இந்த 8 3ஆக மாற்ற போதா? அவ்வளோதான் மிஷினுக்கு தேவை. கூட ஒரு 0வை சேர்த்துக்கோங்க. சிம்பிள். ஸோ இன்றைக்கி த மிஷின் வில் கிவ் 50 ஆர் 55 3883. அதுதான் இன்றைக்கி ஏபிபிசி. ரொம்ப சிம்பிள், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ட்ரிக்கு. ஸோ இந்த சார்ட் வேணும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் 63827200349. ஸோ ஏபிபிசியில் நம்ம என்ன வரும்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்தது 3 டிஜிட்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மிஷின் 2 ஓப்பனிங்ஸில் இன்னும் அடிக்கவே இல்லை. அதாவது என்னென்னா 0 ஓப்பனிங் அப்படின்னு சொன்னால் 400, இதை 004 அடிச்சிருச்சு. 3 ஓப்பனிங்கன்னா 365 356, 4 ஓப்பனிங் 456. அப்போது அது மாதிரி பார்த்துட்டு வரும்போது 2 வச்சு மிஷின் அடிக்கலை. ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் 2 வச்சு எதுவுமே அடிக்கலை. அப்போது நீங்கள் 2 ட்ரை பண்ணுறது இருந்தால் இதில் உங்களுக்கு 2 ட்ரை பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற நம்பரில் 2 ட்ரை பண்ணுறோம். எப்படின்னா 637ன்னு இருக்குது. இந்த 7 2ஆக மாற்றிங்கன்னா 263 263. ஆர்எல்ஸ் இந்த 155வை 255ஆக மிஷின் அடிக்கும். இந்த 255 அடிக்கிறதுக்கு என்ன மெத்தடில் அடிக்கணும்? 3 மெத்தடு தான். 225 ஆர் 255. இந்த ரெண்டும் 100% வர்றதுக்கு பாக்ஸ் ஃபார்மேட்டில் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பரில் 220 5220ன்னு அடிச்சிருக்கு. ஸோ 5220 ஈக்குவல்ஸ் டு எய்தர் 225 ஆர் 255. இதுதான் மிஷினுக்கு 2 வச்சு அடித்தா இதுதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் கெஸ்ஸிங், நாட் கன்ஃபார்ம். அப்போ இன்றைக்கி 100% A board, B board, 5 repeat, and then 2 C board, and then 2 A board. ஸோ 252 அப்படின்னு நமக்கு வருது. ஆக்சுவலாக நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன இருக்குன்னா 0038. இதில் தான் நமக்கு ஏபிபிசி இருக்குது. பார்த்துக்கோங்க.
ஸோ இது போல படப்படச்சி கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. 1 second disclaimer. This channel is only for learning purpose. No betting or gambling is entertainment and purely entertainment purpose. Thank you very much.